8 மந்த்தில் இருக்க குழந்தைங்களுக்கு நாம் உளுந்தை வச்சு ஒரு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் நல்லா சூடானதும் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ நல்லா அரிசியை நல்லா பொன்னிறமாக வறுக்கிறேன். அரிசி நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் அதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்திருக்கேன். இப்போ அதே பேனில் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து நான் வெள்ளை உளுந்து தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன், தோல் எடுத்தது. அந்த உளுந்தையும் நல்லா வறுத்து அதுவும் இப்போது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுதேன். இப்போ நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த அரிசி, அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த உளுந்தையும் எடுத்திருக்கேன். அரிசியும் உளுந்தும் நல்லா நான் இப்போ கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் இப்போது நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்திருக்கேன். இதில் நான் ஒரு 3 ஸ்பூன், அதாவது குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் பவுடர் எடுத்திருக்கேன். பவுடர் எடுத்து அதில் 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நான் ஒரு 2 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணுறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்குறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் இந்த பாத்திரத்தை வச்சு அதை நல்லா கலக்கி விடுறேன். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு நட்ஸ் பவுடரை போட்டு அதையும் நல்லா கலக்கி விடுறேன். கூழ் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி திரும்பியும் கலக்கி விடுறேன். இப்போ கூழ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பை.